ஏன் அனு, நான் அங்கேருந்து கூப்பிட்டுருக்கேன், பார்க்காம போகிறேன். கூப்பிட்டீங்களா? ஓ சாரி கார்த்திக், நான் கவனிக்கல. ஆமாம், என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, ரமேஷ் லவ் சக்ஸஸ் ஆயிடுச்சு, அதை தான் சொல்லலான்ட்டு வந்தேன். ஓ அப்படியா? நம்ம லவ் மாதிரி தான். எல்லா லவ்வும் சக்ஸஸ் ஆகணும்னு இல்லை, எல்லா லவ்வும் ட்ரூவாக இருக்கணும். ஏன் இப்போ இதை சொல்கிறேன்? தோணுச்சு, அதுதான் சொன்னேன். உன் சிரிப்பை பார்த்தாலே நாளைக்கு நடக்க போகிற எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடுன்னு தோணுது. டைலாகை கம்மி பண்ணுவேன், ஆனால் எப்பவும் இப்படியே இருக்கும். ஓகே சரிங்க மேடம், என்ன நடந்தாலும் உன் கையை விட மாட்டாங்க. ப்ராமிஸ் எல்லாம் ஈஸி கார்த்திக், ஆனால் லைஃப் ரொம்ப. யார் கூட பேசிகிட்ருக்கானோ? அம்மா அது கார்த்திக். என்னது கார்த்திகா? அவன் கூட தான் நான் பேச வேணாம்னு சொல்லியிருக்கேன்ல. இதெல்லாம் லவ்வே கிடையாதானோ? நீ ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கு. இந்த லவ்வெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட்டே ஆகாது. உங்கள் அப்பா என்னடானா உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காரு, நீ என்னடானா அவன் கூட இப்படி லவ் பண்ணுறேன்னு சுற்றிக்கிட்டு இருக்க. ஒழுங்காக ஃபோன் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பையன்கிட்டே நீ வேணான்னு சொல்கிறேன். நாளைக்கு உனக்கு என்கேஜ்மெண்ட் ரெடி பண்ணியிருக்கானோ? அவ்வளோதான், நான் சொல்லிட்டேன். லவ் பண்ணுறான் நம்ம லவ். கார்த்திக், நான் அப்புறம் பேசுகிறேன். பிஸியானு அவனை நைட் கால் பண்ணுறான். வச்சுருக்கேன், ஈவினிங் பார்க்கில் மீட் பண்ணேன். அனு, என்னாச்சு உனக்கு? நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லு, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை கார்த்திக், நம்ம சுச்சுவேஷன் தான் தப்பு. அனு, லவ்னா ஃபைட் இருக்கும், பொசிவ் இருக்கும், ஃபீலிங், இது எல்லாம் சேர்ந்தது தானே. எல்லாத்துக்கும் மேலே எந்த ப்ராப்ளம் வந்தாலும் விடாமல் இருக்கிறது. லவ்னா அது மட்டும் இல்லை கார்த்திக், சில நேரம் விட வேண்டியது வரும். இப்போ என்ன சொல்ல வர்ற நீ? நம்ம 2 பேரும் ஒன்று சேர முடியாதுன்னு சொல்கிறேன். ஒன்று சேர முடியாதா? அப்போது இவ்வளோ டேஸ் நம்ம லவ் பண்ணுமே, அந்த மெமரிஸ் எல்லாம், அதெல்லாம் எனக்கு நானே கொடுத்துக்கிட்ட லைஃப் டைம் பனிஷ்மெண்ட் கார்த்திக். என்னை மறந்துடுன்னு சொல்லலை, ஆனால் இனிமேல் என்னை தேடி வராது. அனு, நீ என்ன சொல்கிற? அனு, ஒரு நிமிஷம் இல்லை. சரி அனு, நீ ஹாப்பியாக இருந்தீனாவே எனக்கு அதுவே போதும். மச்சான், நீ இன்னும் அவளை லவ் பண்ணுறியாடா? லவ் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் என் அணுவை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சாரி கார்த்திக், நான் உன்னை ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டேன். அனு வா, கிளம்பு வா. எங்கம்மா? எங்கேயா? உன் என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ் எடுக்க வேண்டாமா? நீங்கள் போங்கம்மா, நான் வரேன். சீக்கிரம் வா. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வேறு வரேன்னு சொன்னாங்க. எத்தனை பேர் வராங்களோ? யானு, இங்கே பாரு, இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்துட்ருங்கம்மா, நான் வந்துடுறேன். சரி சீக்கிரம் வா. ஏப்பா தம்பி, இந்த ட்ரெஸ் எவ்வளோ? என்ன கரெக்டாக டிசிஷன் எடுத்தாலும் ஹார்ட் கரெக்டாக ஃபீல் பண்ணாது. இது கார்த்திக் பைக் மாதிரி இருக்கு. மச்சான், உன் ஆளுடா. விட்ரா, அவள் தான் வேணான்னு போயிட்டாளே. சேர்ந்து ஒன்றா வாழத்தான் முடியலை, ஆனால் எங்கள் லவ் ட்ரூ தான்டா. என்னடா சொல்கிற? அவன் என்னை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான் மச்சான். நீ தான் வந்து வண்டியில் ஏறு. சரிடா, அப்போ உன் லைஃப்பில் நீ இப்படியே இருந்துப்பியா? லைஃப்லாம் உனக்கு உன் கூட ஒரு லைஃப் பார்ட்னர் வேண்டாமா? என்னது, இன்னொரு லைஃப் பார்ட்னரா? என் லைஃபே அவள் தான்டா மச்சான். அவள் பிளேஸில் வேறு யாரும் இருக்க முடியாது. அப்படியே என் லைஃப்பில் ஒரு பொண்ணு வரணும்னு இருந்தா அதை அப்போ பார்த்துக்கலாம். சரி, ஃபீல் பண்ணாதடா, வண்டி எடு.